வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்து சேரும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக 7 மிளகா எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகா. இந்த மிளகா வந்து அவ்வளோவா காரமாக இல்லை, அதனால் 7 போட்டிருக்கேன். நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டிருக்கேன். ஒரு பெரிய விரல் நீள அளவுக்கு உள்ள இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காவை இடித்து போட்டிருக்கேங்க. இதோட ஒரு பெரிய துண்டு பட்டையை 4 உடச்சி போட்டிருக்கேன். 7 கிராம்பு, 7 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன ஜாதி பத்திரி. இதுக்கப்புறம் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டிருக்கேங்க. தோலோட தான் போட்டிருக்கேன், அதுதான் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கப்புறம் சின்ன கைப்பிடி அளவு புதினா, சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இந்த பிரியாணிக்கு தக்காளியே வேணாம். இப்போது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. இப்போது 1/2 கிலோ போல் மட்டன் நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதில் அரைச்ச விழுதை போட்டுருங்க. இது அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற தலப்பாக்கட்டி ஸ்டைல்லே இருக்குங்க. ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. இது சின்ன ஸ்பூன்றதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டம்ளர் போல் தயிர் எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி. அதை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை அளந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றிருக்கேங்க. திரும்பவும் சொல்கிறேன், 3 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போது இதில் நான் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கறிக்கு மட்டும் பத்துற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா பத்தலைன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முதல்ல நிறைய போட்டுட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எத்தனை விசில் வருதுனாலும் பரவாயில்ல, கணக்கு வேண்டாம். 20 நிமிஷம் வச்சா போதும். நல்ல மட்டன் வெந்துருங்க.
இப்போது நம்ம அந்த மட்டன் வெந்த மட்டன் இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மட்டன் வெந்த தண்ணியை தான் அரிசிக்கு அளந்து ஊற்ற போகிறோம். அதனால் அதை அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இல்லையா, அதனால நான் அந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி கம கமன் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போவே. இப்போது அந்த தண்ணியை தனியாக எடுத்து அளந்து வச்சுக்கிறேன். அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நான் அந்த அளந்து வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா 6 டம்ளர் கிட்ட எனக்கு இருந்தது. மட்டன் போட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி 2 சேர்த்து ஒரு கைப்பிடி இருந்தது, அதை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போது நான் அந்த மட்டன் வெந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் ஊற்றிடுறேன். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அப்போது அதுக்கு 2 மடங்கு தண்ணி, அதாவது 6 டம்ளர் தண்ணி இருக்குதுங்க, ஊற்றிருக்கேன். நம்ம 5 டம்ளர் ஊற்றணும், தயிர் ஊற்றணும், மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. அதனால மொத்தத்தில் 6 டம்ளர் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஊற வச்ச அரிசியை எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு கலந்துக்கிறேன். இப்போது நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 12 நிமிஷங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா பொலன்னு உதிரியாக கம கமன்னு வாசனை அப்படி தூக்குச்சுங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல மட்டன் நல்லா வெந்திருந்தது. இந்த மட்டனோட ஃப்ளேவர் ரைஸில் நல்லா இறங்கி ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக சிம்மில் 12 நிமிஷம் தாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். 12 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா செம்மையான கலக்கலான டேஸ்டியான தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்